ஒரு சோகமான சம்பவம். ரீசெண்டாக நான் சங்கர்லா ஹோட்டலுக்கு போயிருந்தேன். நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னோடய சின்ன பைக் ஒன்றில் தான் போயிருந்தேன். ஸ்கேனிங் செக்கப் எல்லாம் பண்ணி ஏர்போர்ட்டில் எல்லாமே பேக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் பண்ணி தான் உள்ளுக்கே அலோவ் பண்ணாங்க. நான் பைக்கில் போனதால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் போனான். அங்கே மூவிங் ஸ்டெப் இருக்குது. மூவிங் ஸ்டெப்பில் நீங்கள் மேலே போயிட்டு அங்கே இருக்கிற வெட்டிங் ஹால், சின்ன சின்ன ஹால்ஸும் இருக்குது, பெரிய ஹால்களும் இருக்குது. நான் ஒரு சின்ன ஹால் ஒன்றுக்கு ஈவெண்ட்டுக்கு தான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஆனிவர்சரி ஈவெண்ட் உண்டு. நல்ல அழகான டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து ஒரு ஷாமான லுக் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். டிஜே லைட்டிங்கும் சரி, அந்த இன்டோர் லொக்கேஷனும் சரி நல்ல அழகாக செஞ்சுருந்தாங்க. நான் போயிருந்திருக்கும் போது டெக்கரேஷன் இன்னும் முடியலை. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டேன். நார்மலாகவே ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஏர்லியாகவே போகிறது வளமை. ஏர்லியாக போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. அப்படி இருந்தும் இந்த ஹாலில் அவ்வளோ லேட்டாகவும் வரையில், அவ்வளோ ஏர்லியாகவும் நான் போகலை. இன்டீரியலெல்லாம் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. நேச்சுரல் ஃப்ளவரில் லொபியில் ஒரு பெரிய பொக்கே ஒன்று வச்சுருந்தாங்க. நான் நேச்சுரல்ன்றதே கிட்ட போய் நான் அப்புறம் தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை விட உள்ளுக்கே கேக் ஷாப், ரெஸ்டாரண்ட் மாதிரி இந்த மாதிரி சில்வரில் ஒரு அழகான ஒரு ஜானை ஒன்று வச்சுருந்தாங்க. உள்ள கிட்ட போய் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நீங்களே போனால் கட்டாயம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே ரெஸ்டாரண்ட்டில் அவருக்கு சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன்னா நீங்கள் நம்புவீங்களா? லொபியிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சிகரெட் யூஸ் பண்ணுற ஆட்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் பார்க்கிங் பண்ணுற ஆட்களுக்கு கொடுக்குற ஒரு டோக்கன். அந்த டோக்கனில் 6 hours போட்டிருக்கும். 6 hours நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்ஸை வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு போட்டிருக்கும். ப்ரோக்ராமுக்கு வராங்களோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்து ஷோர்ட் டைமுக்குள்ளே போயிடுவாங்க. 6 hours நிற்க மாட்டாங்க. நாங்கள் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முதல் போவோம், ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தான் பெறுவோம். ஸோ உங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருந்து நான் அந்த டோக்கனை கொடுக்குற இடத்துல அவருக்கு சொன்னேன். நாங்கள் அவ்வளோ நேரம் ப்ரோக்ராமுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அவர் அதை கணக்கெடுக்கையில் அவர் சொல்கிறாரு என்னென்னு சொன்னால், நீங்கள் அதில் டைம் கூடனா கட்டாயம் பே பண்ண தான் வேணுமெண்டு. நான் நின்ற முழு நேரத்துக்குரிய பேமெண்ட் வந்து இதிலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், 1750 ரூபா. நான் வந்து 1 hour, அதாவது 20 minutes கூட நின்ற நான் மட்டும் என்கிட்ட 250 ரூபா கட்டாயம் நீங்கள் பே பண்ண தான் வேணுமென்று சொல்லியிருந்தாங்க. ஈவெண்ட்டுக்கு போகிற 6 hours எங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்களே நடக்கிறது. இந்த வீடியோ பார்த்தாக்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.